புண்ணிய கர்மத்திற்கு ஏத்த மாதிரி காகத்தின் மூலமா சில அறிகுறிகளை கடவுள் உணர்த்துகிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம வெளியில கிளம்பும் போது காகம் எந்த திசையிலிருந்து கரைகிறதோ அதுக்கேத்த மாதிரி காரிய வெற்றியும் காரிய நஷ்டமும் ஏற்படும் அப்படிங்கிறது பட்சி சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கிளம்பும் போது கிழக்கு பக்கத்தில் இருந்து கரைஞ்சதுன்னா எடுத்த விஷயம் லாபமாக முடியும். தென்கிழக்குல இருந்துன்னா தங்கத்தால லாபம் பெருகும். தெற்குல இருந்துன்னா எடுத்த காரியம் லாபமாக முடியும். தென்மேற்குனா பொருள் லாபம் ஏற்படும். தயிர், எண்ணெய், உணவுப் பொருள் அல்லது உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களால பெரும் அதிர்ஷ்டம் ஏற்படும். மேற்குல இருந்துனா மனதிற்கு இனிய செய்தி வரும். நெல், தானியம், முத்து, பவளம் போன்றவற்றால் லாபம் கிடைக்கும். வடமேற்குல இருந்தா எடுத்த காரியங்களில் இழுபறி நிலை ஏற்படும். வடக்குல இருந்துனா வாகனத்தால் லாபம், வாகன சேர்க்கை உண்டாகும். வஸ்திரத்தால் லாபமும் புது வஸ்திர சேர்க்கையும் உண்டாகும். வடகிழக்குனா கையில் உள்ள பொருள் விரயமாகும். நீங்க வெளியில போகும்போது உங்களுக்கு நேர் எதிரே நீங்கள் செல்லும் திசையை நோக்கி காகம் கரைஞ்சுக்கிட்டே வந்தா அந்த பயணத்தை தவிர்ப்பது நல்லது. உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு காகம் சூரியனை பார்த்து கரைந்தால் அது அபசகுனம். காகம் நீங்கள் வெளியில செல்லும் போது உங்களுக்கு வலப்புறத்திலிருந்து இடப்புறம் பறந்து சென்றால் லாபமும்